ஓம் சாந்தி. முரளி தேதி 14-11-2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்க வேண்டும். இதுதான் ஆன்மீக வலை, அதாவது சுருக்கு கயிறு. புத்தி தனது வீட்டில் ஒட்டிக் கொண்டிருக்க வேண்டும். கேள்வி: யாருடைய புத்தியில் ஞான தாரணை நடைபெறுவதில்லையோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஒருவருடைய புத்தியில் எவ்வளவு ஞான தாரணை ஆகிறதோ அந்த அளவுதான் அவருக்கு குஷி இருக்கும். இப்போது உலகம் கீழே சென்றுதான் ஆக வேண்டும், இதில் நஷ்டம்தான் ஏற்படும் என்ற ஞானம் புத்தியில் இருக்குமானால் ஒருபோதும் கோபப்பட மாட்டார்கள். சதா குஷி இருக்கும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் என சொல்லப்படுவதை குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாவின் புத்தி யோகம் வீட்டின் பக்கம் செல்ல வேண்டும். ஆனால் இந்த எண்ணம் என் புத்தியில் வருகிறது என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் உலகில் யாருமே இல்லை. சந்நியாசிகளும் கூட பிரம்மத்தை வீடு என புரிந்து கொள்வதில்லை. அவர்களோ பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என சொல்கின்றனர். என்றால் அது வீடு இல்லை என்றாகிறது. வீட்டில் வசிக்கின்றோம். குழந்தைகள், உங்களுடைய புத்தி அங்கே இருக்க வேண்டும். எப்படி ஒருவர் தூக்கு மேடையில் ஏறுகிறார் இல்லையா? நீங்கள் இப்போது ஆன்மீக தூக்கு மேடையில் ஏறி இருக்கிறீர்கள். உள்ளுக்குள் இருக்கிறது நமது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி பெறச் செய்கிறார். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு உயர்ந்தவர்களை பற்றி தெரியவே செய்யாது. உயர்ந்தவர்களுக்கும் கீழானவர்களை பற்றி தெரியாது. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் என்று ஒரு பகவான் தான் சொல்லப்படுகின்றார். புத்தி மேலே சென்று விடுகிறது. அவர் பரந்தாமத்தில் வசிப்பவர். இதை யாருமே புரிந்து கொள்வதில்லை. ஆத்மாக்கள் நாமும் கூட அங்கே வசிப்பவர்கள்தான். நடிப்பின் பாகத்தை நடிப்பதற்காக மட்டுமே இங்கே வருகின்றோம். இது யாருடைய சிந்தனையிலும் இருப்பதில்லை. தங்களுடைய வேலை பளுவிலேயே ஈடுபட்டுள்ளனர். இப்போது பாபா புரிய வைக்கின்றார். எப்போது நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்கிறீர்களோ அப்போதுதான் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக ஆவீர்கள். நினைவின் மூலம்தான் உயர்ந்த பதவி பெற வேண்டும். உங்களுக்கு கற்றுத்தரப்படும் ஞானம் மறப்பதற்கானது அல்ல. சின்ன குழந்தைகள் கூட வர்ணனை செய்வார்கள். மற்றபடி யோகத்தின் விஷயங்களை குழந்தைகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அநேக குழந்தைகள் நினைவு யாத்திரையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நாம் எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்திற்கு செல்கின்றோம். மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூலவத்தனம், 5 தத்துவங்களும் இங்கே, அதாவது ஸ்தூல உலகில்தான் உள்ளன. சூக்ஷ்மவத்தனம், மூலவத்தனத்தில் இவை இருக்காது. இந்த ஞானத்தை பாபா தான் தருகிறார். அதனால் அவர் ஞான கடல் என சொல்லப்படுகின்றார். அதிகமாக சாஸ்திரங்கள் முதலியவற்றை படிப்பதுதான் ஞானம் என மனிதர்கள் நினைக்கின்றனர். எவ்வளவு பணம் சம்பாதிக்கின்றனர்? சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கிடைக்கிறது? ஆனால் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இதில் எந்த ஓர் உயர்வும் கிடையாது. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரோ ஒரு பகவான் மட்டுமே. அவர் மூலமாக நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்வர்க்கத்தில் ராஜ்யம் செய்பவர்களாக ஆகின்றோம். ஸ்வர்க்கம் என்பதென்ன, நரகம் என்பதென்ன? 84 பிறவியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது? இதை உங்களை தவிர இந்த சிருஷ்டியில் யாருமே அறிந்திருக்கவில்லை.
இவை அனைத்தும் கற்பனை என சொல்லிவிடுகின்றனர். இவர்கள் நமது குலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து போகக்கூடாது. இவர்களுக்கு நடிப்பில் பங்கு இல்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய உங்களது பெருமை மிகவும் உயர்ந்தது. உயர்ந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது தாழ்ந்த உலகை பற்றி அறிய மாட்டீர்கள். தாழ்ந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் பிறகு உயர்ந்த உலகை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். அது ஸ்வர்க்கம் என சொல்லப்படுகிறது. வெளிநாட்டினர் ஸ்வர்க்கத்தில் செல்வதில்லை என்ற போதிலும் அதன் பெயரை சொல்லதான் செய்கின்றார்கள். ஹெவன், பாரடைஸ் இருந்தது என சொல்கின்றனர். முஸ்லிம்களும் கூட ஸ்வர்க்கத்தை பகிஷத் என சொல்கின்றனர். ஆனால் அங்கே எப்படி செல்ல வேண்டும் என்பது பற்றி அவர்களுக்கு தெரியாது. இப்போது உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைத்துள்ளது! உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை எவ்வளவு ஞானம் தருகின்றார்! இந்த டிராமா எப்படி அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளது! யார் டிராமாவின் ரகசியத்தை அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் கற்பனை என சொல்லிவிடுகின்றனர். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், இதுவோ பத்தீத்த உலகம். அதனால் கூக்குரலிடுகின்றனர், ஹே பத்தீத்த பாவனா, வந்து எங்களை பாவனமாக்குங்கள். பாபா சொல்கின்றார், ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் சரித்திரம் திரும்பவும் நடக்கிறது. பழைய உலகம்தான் புது உலகமாக ஆகின்றது. அதனால் நான் வரவேண்டி உள்ளது. கல்ப கல்பமாக வந்து குழந்தைகளாகிய உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குகின்றேன். தூய்மையானவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் தூய்மையற்றவர்கள் கீழானவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதே உலகம்தான் புதியதாக பாவனமாக இருந்தது. இப்போதோ பத்தீத்தமாக உள்ளது. இவ்விஷயங்களை பற்றி புரிந்து கொள்பவர்கள் உங்களிலும் கூட வரிசைப்படி உள்ளனர். யாருடைய புத்தியில் இந்த விஷயங்கள் உள்ளனவோ அவர்கள் சதா குஷியாக உள்ளனர். புத்தியில் இல்லை என்றால் யாராவது ஏதேனும் சொன்னார்கள், கொஞ்சம் நஷ்டம் ஆகிவிட்டது என்றால் உடனே கோபப்பட்டு விடுகின்றனர். பாபா சொல்கின்றார், இப்போது இந்த கீழான உலகத்திற்கு கடைசி நேரம் வரப்போகிறது. இது பழைய உலகம். மனிதர்கள் எவ்வளவு தாழ்ந்தவர்களாக ஆகிவிடுகின்றனர். ஆனால் நாம் கீழானவர்கள் என்று யாரும் புரிந்து கொள்வதில்லை. பக்தர்கள் எப்போதுமே தலை வணங்குகின்றனர். கீழானவர்களின் முன்பு யாரும் தலை வணங்குவதில்லை. சத்யுகத்தில் ஒருபோதும் இதுபோல் நடப்பதில்லை. பக்தர்கள்தான் இதுபோல் செய்கின்றனர். பாபாவோ இதுபோல் சொல்வதில்லை, தலை வணங்கியவாறு செல்லுங்கள் என்று. இதுவோ படிப்பு. இறை தந்தையின் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே எவ்வளவு நஷா இருக்க வேண்டும்! பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது நஷா உள்ளது. வீட்டிற்கு சென்றால் அந்த நஷா இறங்கி விடுகிறது என்று இருக்கக்கூடாது. வீட்டிலும் நஷா இருக்க வேண்டும். இங்கோ குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், சிவபாபா நமக்கு கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இவரோ, அதாவது பிரம்மாவோ, நான் ஞானக் கடல் என சொல்லிக் கொள்வதில்லை. இந்த பிரம்மா பாபாவும் கூட ஞானக்கடல் அல்ல. கடலில் இருந்து நதி வெளிப்படுகிறது இல்லையா? கடலோ ஒன்றுதான். பிரம்மபுத்திரா அனைத்திலும் பெரிய நதியாகும். மிகப்பெரிய கப்பல்கள் வருகின்றன. நதிகளோ வெளிநாடுகளிலும் அநேகம் உள்ளன. பத்தீத்த பாவனி கங்கை என்று இங்கே மட்டும்தான் சொல்கின்றனர். வெளிநாடுகளில் நதியை யாரும் இதுபோல் சொல்ல மாட்டார்கள். பத்தீத்த பாவனி நதி என்றால் பிறகு குருவுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நதிகளுக்கும் குளங்களுக்கும் எவ்வளவு அலைகின்றனர்! சில இடங்களில் குளங்கள் அவ்வளவு அழுக்காக உள்ளன, கேட்கவே வேண்டாம். அதன் மண்ணை எடுத்து பூசிக்கொள்கின்றனர்.
இவை அனைத்தும் கீழே இறங்குவதற்கான வழிகள் என்று இப்போது நமது புத்தியில் வந்துள்ளன. அந்த மனிதர்கள் எவ்வளவு அன்போடு செல்கின்றனர் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஞானத்தினால் நம் கண்களே திறந்து கொண்டன. உங்களுடைய ஞானத்தின் மூன்றாவது கண் திறந்துள்ளது. ஆத்மாவுக்கு மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. அதனால் திரிகால தரிசி என சொல்கின்றனர். 3 காலங்களின் ஞானம் ஆத்மாவுக்குள் வருகிறது. ஆத்மாவோ சிறு புள்ளியாக உள்ளது. அதில் கண் எப்படி இருக்கும்? இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஞானத்தின் மூன்றாவது கண் மூலம் நீங்கள் திரிகால தரிசியாக, திரிநேத்திரியாக ஆகின்றீர்கள். நாஸ்திகரில் இருந்து ஆஸ்திகராக ஆகிவிடுகிறீர்கள். முன்பு நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல், இடை, கடை பற்றி அறியாதிருந்தீர்கள். இப்போது பாபா மூலம் படைப்பின் முதல், இடை, கடை பற்றி அறிந்து கொள்வதால் உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இது ஞானம் இல்லையா? சரித்திர பூகோளமும் உள்ளது. கணக்கு வழக்கு இருக்கிறதல்லவா? நல்லது. திறமைசாலி குழந்தைகள் என்றால் கணக்கிடட்டும். திறமைசாலி குழந்தைகள் என்றால் கணக்கிடட்டும். நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுக்கின்றோம்? இந்த கணக்கின்படி மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கு எத்தனை ஜென்மங்கள் இருக்கும்? ஆனால் பாபா சொல்கின்றார், இந்த அனைத்து விஷயங்களிலும் தலையை உடைத்துக் கொள்வதற்கான தேவையில்லை. நேரம் வீணாகிவிடும். இங்கோ அனைத்தையும் மறக்க வேண்டும். இதை சொல்வதற்கு தேவையில்லை. நீங்களோ படைப்பவராகிய தந்தையின் அறிமுகம் கொடுக்கிறீர்கள். அவரை யாருமே அறிந்திருக்கவில்லை. சிவபாபா பாரதத்தில்தான் வருகின்றார். நிச்சயமாக ஏதோ நல்ல காரியம் செய்துவிட்டு சென்றுள்ளார். அதனால்தான் ஜெயந்தி கொண்டாடுகின்றனர் இல்லையா? காந்தி அல்லது யாராவது சாது முதலானவர்கள் இருந்து சென்றுள்ளனர். அவர்களுக்கு ஸ்டாம்ப் செய்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றனர். குடும்ப கட்டுப்பாட்டின் ஸ்டாம்ப் அச்சிடுகின்றனர். இப்போது உங்களுக்கோ நஷா உள்ளது. நாமோ பாண்டவ அரசாங்கம், சர்வ சக்திவான் பாபாவின் அரசாங்கம். இது உங்களுடைய மெடல் பேட்ஜ், அதாவது கோட் ஆஃப் ஆனர், அதாவது அரசின் அடையாள சின்னம். வேறு யாரும் இந்த மெடல் பற்றி அறிந்திருக்கவில்லை. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். விநாச காலத்தில் அன்பான புத்தி நமக்கு மட்டும்தான். பாபாவை நாம் மிகவும் நினைவு செய்கின்றோம். பாபாவை நினைவு செய்து செய்தே அன்பில் கண்ணீர் வந்து விடுகிறது. பாபா, நீங்கள் எங்களை அரை கல்பத்திற்கு அனைத்து துக்கங்களில் இருந்தும் விடுவித்து விடுகிறீர்கள். வேறு எந்த குருவையோ உற்றார் உறவினர் முதலானவர்களையோ நினைவு செய்வதற்கான தேவையில்லை. ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள். அதிகாலை நேரம் மிக நல்லது. பாபா, நீங்கள் செய்தது அற்புதம். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு எங்களை நீங்கள் எழுப்புகிறீர்கள். மனிதர்கள் அனைவரும் கும்பகர்ணனின் அசுர உறக்கத்தில் உறங்கி போயுள்ளனர். அதாவது அஞ்ஞான இருளில் உள்ளனர். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாரதத்தின் புராதான யோகமோ இதுதான். மற்றபடி என்னென்ன ஹட்டயோகம் முதலியவற்றை கற்பிக்கின்றனரோ அவை அனைத்தும் உடலை நலமாக வைத்திருப்பதற்கான உடற்பயிற்சிகள். இப்போது உங்கள் புத்தியில் முழு ஞானமும் உள்ளது எனும்போது குஷி உள்ளது. இங்கே வருகிறீர்கள், புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா புத்துணர்ச்சி அளிக்கின்றார். சிலரோ இங்கே புத்துணர்ச்சி பெற்று வெளியே செல்கின்றனர். உடனே அந்த நஷா முடிந்து போகிறது. வரிசை கிரமாணத்தில் இருக்கத்தான் செய்கின்றனர். பாபா புரிய வைக்கின்றார், இது பத்தீத்த உலகம். அழைக்கவும் செய்கின்றனர், ஹே பத்தீத்த பாவனா வாருங்கள். ஆனால் தங்களை
பத்தீத் என உணர்ந்து கொள்வதில்லை. அதனால் பாவங்களை கழுவ செல்கின்றனர். ஆனால் ஷரீரத்தை பாவம் பிடிப்பதில்லை. பாபாவோ வந்து உங்களை பாவனமாக்குகின்றார். மேலும் சொல்கின்றார், என்னை மட்டுமே நினைவு செய்வீர்களானால் உங்களின் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். இந்த ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்துள்ளது. பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது, இப்போது நரகமாக உள்ளது. குழந்தைகள் நீங்களோ இப்போது சங்கமத்தில் இருக்கிறீர்கள். யாராவது விகாரத்தில் விழுகின்றனர் என்றால் தோல்வியடைந்து விடுகின்றனர். அப்போது நரகத்தில் சென்று விழுந்தது போல் ஆகிறது. 5வது மாடியில் இருந்து விழுந்து விடுகின்றனர். பிறகு 100 மடங்கு தண்டனை அடைய நேரிடுகிறது. ஆக பாபா புரிய வைக்கின்றார், பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது, இப்போது எவ்வளவு தாழ்ந்ததாக உள்ளது. இப்போது நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆகியிருக்கிறீர்கள். மனிதர்களோ எவ்வளவு புத்தியற்றவர்களாக உள்ளனர். பாபா இங்கே உங்களுக்கு எவ்வளவு நஷா அதிகரிக்க செய்கின்றார். பிறகு வெளியில் செல்வதால் நஷா குறைந்து விடுகிறது, குஷி மறைந்து விடுகின்றது. மாணவர்கள் ஏதேனும் பெரிய பரீட்சையில் தேர்ச்சி பெறுகின்றனர் என்றால் எப்போதாவது குஷி குறைகிறதா என்ன? படித்து தேர்ச்சி பெறுகின்றனர் என்றால் பிறகு என்னென்னவாக ஆகிவிடுகின்றனர். இப்போது பாருங்கள், உலகத்தின் நிலை என்னவாக உள்ளது. உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகிய பாபா வந்து படிப்பு சொல்லித் தருகின்றார். அதுவும் நிராகாரராக இருப்பவர். ஆத்மாக்களாகிய நீங்களும் நிராகார். இப்போது பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். இந்த டிராமாவின் ரகசியத்தை பாபாதான் வந்து புரிய வைக்கின்றார். இந்த சிருஷ்டி சக்கரம் டிராமா என்று சொல்லப்படுகிறது. அந்த நாடகத்திலோ யாராவது நோய்வாய்ப்பட்டால் அதிலிருந்து வெளியேறி விடுகின்றனர். இது எல்லையற்ற நாடகம் யதார்த்த ரீதியில் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் அறிவீர்கள், இங்கே தனது நடிப்பின் பங்கினை நடிப்பதற்காக வருகிறோம். நாம் எல்லையற்ற நடிகர்கள். இங்கே ஷரீரத்தை எடுத்துக்கொண்டு பாட்டை நடிக்கிறோம். பாபா வந்திருக்கின்றார். இவை அனைத்தும் புத்தியில் இருக்க வேண்டும். எல்லையற்ற உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது என்றால் அதற்காக புருஷார்த்தமும் அப்படி நன்றாக செய்ய வேண்டும் இல்லையா? இல்லற விவகாரங்களில் வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் பவித்திரமாகுங்கள். வெளிநாடுகளில் இதுபோல் அநேகர் உள்ளனர். வயதாகிவிட்டால் ஒரு துணை வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்து கொள்கின்றனர், பராமரிப்பதற்காக. பிறகு உயில் எழுதி வைக்கின்றனர். கொஞ்சம் அவர்களுக்கு, கொஞ்சம் தர்ம காரியத்திற்கு. விகாரத்தின் விஷயம் இருப்பதில்லை. நாயகன் நாயகியும் கூட விகாரத்திற்காக பலியாவதில்லை. தேகத்தின் அன்பு மட்டும் உள்ளது. நீங்கள் ஆன்மீக நாயகிகள். ஒரு நாயகனை நினைவு செய்கிறீர்கள். நாயகிகள் அனைவருக்கும் ஒரு நாயகன். அனைவரும் ஒருவரை நினைவு செய்கின்றனர். இது எவ்வளவு ஆழமானது. ஆத்மா வெள்ளையானது, அதாவது தூய்மையானது இல்லையா? அவர், அதாவது சிவபாபா எப்போதுமே தூய்மையாக இருப்பவர். நீங்களோ கருப்பாக, அதாவது தூய்மையற்றவராக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். உங்களை அவர் கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்குகின்றார். இங்கே அநேகர் உள்ளனர். அவர்கள் என்னென்ன சிந்தனைகளில் அமர்ந்துள்ளனர் என்று தெரியாது. பள்ளிக்கூடத்தில் அதுபோல் உள்ளனர். உட்கார்ந்திருக்கும் போதே புத்தி சினிமாவின் பக்கம், நண்பர்கள் முதலானவர்கள் பக்கம் சென்று விடுகிறது. சத்சங்கத்திலும் இதுபோல் நடக்கிறது. இங்கேயும் அதுபோல்தான். புத்தியில் பதிவதில்லை என்றால் நஷா அதிகரிப்பதில்லை, தாரணையாவதில்லை, மற்றவர்களையும் சேவிக்க முடிவதில்லை. அநேக பெண் குழந்தைகள் வருகின்றனர். அவர்களுக்கு எங்காவது சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும் என
எண்ணம் உள்ளது. ஆனால் சின்ன சின்ன குழந்தைகள். பாபா சொல்கின்றார், குழந்தைகளை பராமரிப்பதற்காக யாராவது தாயை உதவிக்கு வைத்துக் கொள்ளுங்கள். இதுவோ அநேகருக்கு நன்மை செய்யும். திறமைசாலிகள் என்றால் ஏன் ஆன்மீக சேவையில் ஈடுபடக்கூடாது? 5-6 குழந்தைகளை பராமரிப்பதற்காக ஒரு தாயை வைத்திருங்கள். இந்த மாதாக்களுக்கு இப்போது சுழல் முறை உள்ளது இல்லையா? நஷா அதிகம் இருக்க வேண்டும். இனி நடக்கப் போவதை கணவன்மார் பார்ப்பார்கள். நம் மனைவியோ சந்நியாசிகளை விட வென்றுவிட்டார்கள். இந்த மாதாக்கள் லௌகீகம் மற்றும் பரலோகிக்கத்தின் பெயரை புகழ் பெற செய்து காட்டுவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: நீங்கள் புத்தி மூலம் அனைத்தையும் மறக்க வேண்டும். எந்த விஷயங்களில் நேரம் வீணாகிறதோ அதை கேட்பதற்கோ சொல்வதற்கோ அவசியமில்லை. இரண்டாவது, படிப்பின் சமயம் புத்தியோகம் ஒரு பாபாவிடம் மட்டுமே ஈடுபட்டிருக்க வேண்டும். புத்தி வேறெங்கும் அலையக்கூடாது. நிராகார் தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த நஷாவில் இருக்க வேண்டும். வரதானம்: தனது மகா நிலை மற்றும் மகிழ்ச்சியை அறிந்து அனைத்து ஆத்மாக்களையும் விட சிரேஷ்ட உலகின் பூஜைக்குரியவர் ஆகுக. தனது மகா நிலை மற்றும் மகிமையை அறிந்து அனைத்து ஆத்மாக்களையும் விட சிரேஷ்ட உலகின் பூஜைக்குரியவர் ஆகுக. தனது மகா நிலை மற்றும் மகிமையை அறிந்து அனைத்து ஆத்மாக்களையும் விட சிரேஷ்ட உலகின் பூஜைக்குரியவர் ஆகுக. விளக்கம்: ஒவ்வொரு பிராமண குழந்தையும் நிகழ்காலத்தில் உலகின் அனைத்து ஆத்மாக்களிலும் சிரேஷ்டமானவர்கள் மற்றும் எதிர்காலத்தில் உலகத்தின் மூலம் பூஜைக்குரியவர்களாகவும் இருக்கின்றனர். வரிசை கிரமமாக இருப்பினும் கடைசி நம்பரில் உள்ள மணியும் கூட உலகின் முன் மகான் ஆவார். இன்றைய நாட்களில் பக்தி ஆத்மாக்கள் கடைசி நம்பரிலுள்ள மணியை கண்களில் ஒத்திக் கொள்கின்றனர். ஏனென்றால் அனைத்து குழந்தைகளும் பாபாவின் கண்ணின் மணியாக இருக்கிறீர்கள். யார் ஒரே முறையேனும் மனதில் உண்மையான உள்ளத்துடன் தன்னை தந்தையின் குழந்தை என்று நிச்சயம் செய்தார்களோ, தந்தையின் நேரடி குழந்தையாக ஆனார்களோ, அவர்கள் மகான் அல்லது பூஜைக்குரியவர் ஆவதற்கான லாட்டரி அல்லது வரதானம் கிடைத்தே விடுகிறது. ஸ்லோகன்: ஸ்திதி சதா பொக்கிஷங்களினால் நிறைந்தும் மற்றும் திருப்தியாக இருந்தீர்கள் என்றால் பிரச்சனைகள் மாறிவிடும். ஸ்திதி சதா பொக்கிஷங்களினால் நிறைந்து மற்றும் திருப்தியாக இருந்தீர்கள் எனில் பிரச்சனைகள் மாறிவிடும். ஸ்திதி சதா பொக்கிஷங்களினால் நிறைந்து மற்றும் திருப்தியாக இருந்தீர்கள் எனில் பிரச்சனைகள் மாறிவிடும். அவ்யக்த சமிகை: அஷரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். பாப்தாதா திடீரென்று கட்டளையிடுகின்றார், இந்த ஷரீரம் என்ற வீட்டை விட்டு தேக அபிமான ஸ்திதியை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானி ஆகிவிடுங்கள். இந்த உலகத்திலிருந்து விலகி தனது இனிமையான வீட்டிற்கு சென்று விடுங்கள் என்றால் சென்றுவிட முடியுமா? போர்க்களத்தில் போர் செய்து செய்து நேரத்தை வீணாக்கி விட மாட்டீர்களா? அஷரீரி ஆவதில் போர் புரிய வைப்பதிலேயே நேரம் சென்றுவிட்டால் கடைசி பேப்பரில் மதிப்பெண் அல்லது எந்த டிவிஷனில் வருவீர்கள்? ஓம் சாந்தி.